வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பௌர்ணமி முன்னிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புனோம். அதோட விளாக் தான் இப்ப நான் போட்டிருக்கேன். எல்லார் மாரியே வழக்கம் போல, முதலாவதா விநாயகர கும்பிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே, இது வந்து எங்க ஊர் விநாயகர் கோயிலு. ஸோ அந்த கோயில்ல நம்ம வந்து முதலா விநாயகர வழிபட்டுட்டு, எங்களோட பயணத்த வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேங்க. விநாயகர கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்து நாங்க எங்களோட பயணத்த தொடங்கிட்டோம். எங்க ஏரியாலிருந்து எங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா, காங்கேயத்துக்கிட்ட இருக்கு. ஸோ, அதனால இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, முதலா விநாயகர கும்பிட்டு கிளம்புறோம். இப்ப வந்து வண்டிக்கு சிஎன்ஜி வந்து போடுறக்காக நம்ம கேப் டிரைவர் வந்து போட்டுட்டு இருக்காருங்க. இவரு தான் நம்ம நண்பர் தான். இவரோட வண்டி தான் எதுக்கா இருந்தாலும் எடுத்துட்டு போவோம். ஸோ, சிஎன்ஜி வந்து அவரே ஃபில் பண்றாரு. அங்க ஆள் இல்லன்னு. அவர் ரெகுலரா அடிக்கிற பங்க்கு. அதனால அவரே பண்றாருங்க. அப்புறம் இது வந்து பாலக்காடு டூ கொச்சின் மெயின் ரோடுங்க. இதுல உங்ககிட்ட நான் என்ன காட்டணும்னா, இந்த ரோட்ட பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாலத்து மேல எல்லாம் இந்த அவங்க புதுசா ரோடு போடுறக்காக அத கொத்தி விட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளா இப்படித்தான் இருக்கு இந்த ரோடு. இதுல கார்ல போறக்கே சிரமமா தான் இருக்கு. அந்த பாலத்து மேல பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல வருங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இவங்க ரோடு போடுறாங்கிற பேர்ல தேவையே இல்லாம கொத்தி விட்டுருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல முடியுதுங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த மாரியே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாலமும் ஆரம்பிக்கும். அங்க கூட பார்த்தீங்கன்னாலும், இதே மாரி தான். இதுக்கும் இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான போக்குவரத்து இருக்கும். எப்ப பார்த்தாலும் போக்குவரத்து வந்து அதிகமா வாகனங்கள் வந்து போயிட்டு வர்ற ரோடு தான் இது. 6 வே ஆக்சுவலா இந்த ரோடு. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு பாலம் வரும் பாருங்க. அந்த பாலத்திலயும் அவங்க வந்து பராமரிப்புக்காக அந்த ரோட்ட கொத்தி விட்டுருக்காங்க. தெரியுதுங்களா? ஆனா, அத வந்து அவங்க கொத்தி விட்டவங்க, உடனே அந்த ரோட்ட வந்து சரியா போடாம, இப்படியே விட்டுறாங்க. 20 நாளைக்கு பக்கம் ஆச்சு. இன்னியுமே பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ரோட்ட வந்து சரியா போடல. அதனால இப்ப நீங்க போயிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமமா இருக்குது. இப்ப நீங்க பார்க்கறது வந்து தர்மலிங்கேஸ்வரர் மலைம்பாங்க. அது பனிமூட்டத்துல உங்களுக்கு சரியா தெரியாம இருக்கு. அந்த மலைய தாண்டுனோன பார்த்தீங்கன்னா, எல்&டி சாலை. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த எல்&டி சாலை வந்து ரொம்ப வருஷங்க முன்னாடி போட்டது. இப்போ வாகனங்கள் வந்து அதிகமாயிருச்சு. இருந்தாலும் இந்த சாலை வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணல. இப்ப தான் ஸ்டார்ட் பண்றான்ட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சாலைய பெருசு பண்ணாமயே இருக்காங்க. அதில இப்பதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியா இருக்க இந்த ஒரே ஒரு டோல் மட்டும் வேலை செஞ்சுட்டுருக்கு. இதுக்கு அடுத்து இருந்த டோல் எல்லாம் இப்பதைக்கு மூடிட்டாங்க. சாலை விரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அது எப்ப நடக்கும், என்ன ஏதுங்கிறது வந்து இன்னும் தெரியல. நாங்க பொதுவா இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, பல்லடம் போய் தான் நம்ம போகணும் கோயிலுக்கு. ஏன்னா காங்கேயத்துக்கிட்ட போகணும். ஸோ பல்லடத்துக்கு வந்து நாங்க இந்த எல்&டி சாலைய பயன்படுத்தவே மாட்டோம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அதில பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். அதனாலேயே நாங்க என்ன பண்ணிடுறதுன்னா, அந்த எல்&டி பைபாஸ வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து இப்ப நாங்க போறது பார்த்தீங்கன்னா, எல்லாமே பல்லடத்துக்கு ஷார்ட்கட்ல தான் போவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாரி எல்&டில போறத விட இதில போனீங்கன்னா, கொஞ்சம் பார்க்கறக்கு உண்டான இடங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம எப்பவுமே இந்த சிட்டிக்குள்ள போயிட்டு சிட்டியவே பார்த்துட்டு இருக்காம, நம்ம போற வழியில இந்த மாரி சின்ன சின்ன ஏரியாக்களையெல்லாம் பார்த்துட்டு போகையில, நமக்கே கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நெறைய ஆட் பண்ணியிருப்பேன் நானு. போற வழியெல்லாம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு. அந்த வழியெல்லாம் தான் பார்க்குறீங்க. இது வந்து இந்த மலுமிச்சம்பட்டி சிக்னல்ம்பாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம அந்த சிக்னல தான் கடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசா வந்து டிராஃபிக் எல்லாம் உங்களுக்கு இருக்காது இந்த ரோட்ல. நாங்க காலையில கிளம்புனனால, கொஞ்சம் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா தான் இருந்துச்சு. பெருசா வந்து ஒண்ணும் டிராஃபிக் எங்களுக்கு ஃபீல் ஆகல. அதனால ஒண்ணும் தெரியல. இது மலுமிச்சம்பட்டியில இருக்கிற மாரியம்மன் கோயில். உங்களுக்கு யாராச்சும் தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மலுமிச்சம்பட்டியில தான் இருக்கு. இப்ப நீங்க லெஃப்ட் சைடு பார்த்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, கோல்ஃப் கிளப் ஒண்ணு இருக்குங்க. செட்டிப்பாளையத்தில. மலுமிச்சம்பட்டி பக்கத்தாடியே இருக்கு. கோல்ஃப் கிளப்பு. அதோட கிரவுண்ட தான் பார்க்குறீங்க. பொதுவா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பெருசா யாரையும் காணோம்.
இந்த கோல்ஃப் கிளப்பும் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறக்காக தான் எடுத்தேன். நாங்க வண்டியில போகையில நிறுத்தி எடுக்க முடியல. ஆன் தி வேல ரன்னிங்கில பார்த்தீங்கன்னா, போகையில சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு தான் முதல்ல ஒரு விளாகா எடுத்து போடலாம் அப்படிங்கிறக்காக இத ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேர்னிங் வந்துச்சுன்னா, அந்த கிரவுண்டு முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்திருப்பேன் நான் வீடியோ. கன்டினியூஸா எடுத்திருக்க மாட்டேன். சும்மா விட்டு விட்டு கிளிப்பிங் கொஞ்சம் போடலாமே அப்படிங்கிறக்காக எடுத்தது. ஃபர்ஸ்ட்டு விளாக் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக எடுத்திருக்கேன். பாருங்க, இது உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு பாருங்க இந்த விளாகு. எனக்கு இதுவரைக்கும் விளாக் எடுத்தெல்லாம் பழக்கம் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம செட்டிபாளையமெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். மெயினா இந்த ரோடு எதுக்கு காட்டுறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பல்லடம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ஹெச் ரோட்ல போனீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். ஒரு பரபரப்பா இருக்கும் ரோடு. இந்த ரோட்ல போனீங்கன்னா, நீங்க போற வழியே பார்த்தீங்கன்னா, எல்லாம் பெருசா பெரிய ஊர்கள் எல்லாம் அதிகமா வராது. கிராமங்கள் அந்த மாரி தான் போயிட்டுருப்போம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாகனங்களும் கம்மியா தான் இருக்கும். ரோடும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரொம்ப குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல. ஏதாவது ஒவ்வொரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ரோடுகள்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கு. பட் அதுவும் மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. இப்ப நம்ம இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல்லடமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். பல்லடத்த வந்து கிராஸ் பண்ணி நம்ம இப்ப கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ரோடு நல்லா இருக்குங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல வந்து 2 வே தான் இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோடெல்லாம் நல்லா அகலப்படுத்தி பெரிய ரோடா போட்டுட்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய ரோடா போட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரோட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு டோல்கேட்டே இல்லாம இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ரோட வந்து அகலமா போட்டுட்டு, இப்போ ஒரு டோல் வரும் பாருங்க. இது வந்து இந்த பொங்கலூர்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. பல்லடம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில. அந்த ஏரியால தான் இப்ப இந்த டோல் ஒண்ணு போட்டிருக்காங்க. இதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் போராட்டம் கூட பண்ணுனாங்க. எங்களுக்கு வந்து டோல் வேணாம் அப்படின்ட்டு சில பேர் போராட்டமெல்லாம் பண்ணுனாங்க. இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணி ரோடு போட்டிருக்காங்க. ஸோ, அதனால அவங்க வந்து இப்ப அந்த டோல ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த டோல் இருக்கு இப்ப யார் போனாலும். அதே மாரி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பொங்கலூர் கிட்ட போயிட்டோம். நாங்க ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போயிட்டு வரையிலயும், எங்களுக்கு ரொம்ப சிரமமா ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, சாப்பாடு தாங்க. நீங்க அங்க எந்த ஹோட்டல்ல போயிட்டு நான்வெஜ் நாங்க கோயில் போயிட்டு வரையில சாப்பிட முடியாது. ஓ சைவம் சாப்பிடலான்ட்டு எந்த ஹோட்டலுக்கு போனீங்கனாலும், நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்க வந்து சைவ சாப்பாடு கிடைக்கிறதில்ல. 1, 2 ஹோட்டல் இருக்கு. எங்க போய் சாப்பிட்டீங்கனாலும் ஒரு நல்ல முறையில சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ இந்த ஏரியால யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ, ஸோ அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த முறை போகையில ட்ரை பண்ணலாம். வேற யாராச்சும் இந்த ரூட்ல போறவங்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அங்க சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு சரியா இருக்கிறதில்ல, இந்த ரோட்ல. நீங்க எப்ப போனீங்கனாலுமே, இந்த ரோட்ல போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அசைவம் எப்படின்னு தெரியலைங்க. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த ரோட்ல போகையில சாப்பாடு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க. ஸோ யாராச்சும் இந்த ரோடு சைடு இருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஹோட்டல் போனா சைவ சாப்பாடு நல்லாருக்கும்னு. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஏரியால இந்த ரோட்ல யாராச்சும் போனாங்கன்னா, அவங்களுக்கும் கண்டிப்பா அது யூஸா இருக்கும். இப்ப வந்து போற வழியில பார்த்தீங்கன்னா, நாங்க ரெகுலராவே ஏர்லி மார்னிங் போறனால, நம்ம டிரைவர் பாருங்க விளையாடிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம நண்பர் தான் அவரு. டீ சாப்பிடலான்ட்டு ஒரு கடையில நிறுத்தியிருக்கேங்க. இந்த நியூ சேலம் ஐயங்கார் பேக்கரின்ட்டு ஒண்ணு இருக்கும். வழக்கமாவே நாங்க அங்க தான் போகையில காலையில ஏதாவது டீ சாப்பிட நிறுத்துவோம். அத முடிச்சுட்டு மறுபடியும் எங்க பயணத்த ஆரம்பிச்சுட்டோம். இப்ப என்னன்னா, எங்க கோயில் பக்கம் வந்துட்டோம். போய் இப்ப நம்ம திரும்புனோம்னா, நம்ம கோயில் வந்து ரீச் ஆயிருவோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, காடையூர் பிரிவும்பாங்க. எங்க குலதெய்வத்துக்கு வந்து போறது. காங்கேயம் மெயின் ரோடு தான். இப்ப ரைட் கட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வந்து என்ட்ரி ஆக போறோம். இந்த ரோட்டுக்குள்ள அவ்வளோதாங்க. ஒரு 100 மீட்டர் போனோனே, நம்ம கோயில ரீச் பண்ணிருவோம். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் வருதுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் நாங்க அடிக்கொருக்கா போவோம். ஆனா, இதுவரைக்கும் போகையிலலாம் நான் ஒரே டைம் லைவ் போட்டிருப்பேன். கோயிலுக்குள்ள மட்டும் நம்ம சேனல்ல. இன்னைக்கு சும்மா நம்ம போற வழியில ஒரு விளாக எடுத்து போடலாம். அத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன்.
லைவ் எப்படி இருக்கும்னு தெரில. விளாக் இதுவரைக்கும் பண்ணதில்ல. சரி பாருங்க. இதில ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். ரைட் சைடு தெரியிறது தான் எங்களுடைய குலதெய்வ கோயில். இது பார்த்துட்டு இருக்கிற யாராச்சுக்கும் குலதெய்வமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டைட்டில் பார்த்துருப்பீங்க. நான் கோயில் பேர் போட்டுட்டேன். அதனால நான் வந்து இப்ப என்ன கோயில்னெல்லாம் கேட்கணுங்கிற தேவை இருக்காது. இது வந்து காடீஸ்வரர் கோயில் அப்படிம்பாங்க. காடையூர் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கு. எங்களோட குலதெய்வம் இதுதான். இந்த கோயிலுக்கு தான் எல்லாருமே எங்க குலதெய்வத்தில அதாவது எங்க குலத்தில இருக்கிற எல்லாரும் வருவாங்க. அங்கேயும் வழக்கம் போல நம்ம ஆரம்பிக்கையில விநாயகர தான் முதலா கும்பிட போறோம். அம்மா வந்து தீபம் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டாங்க. விநாயகருக்கு தீபம் வச்சுட்டு, அடுத்து விநாயகர் கோயிலுக்கு தாங்க. விநாயகர் கோயில பார்த்துக்குங்க. உள்ள வந்து முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா, நான் மூலவர உங்களுக்காக காட்டணும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். பட் என்னால கிளியரா உள்ள எடுக்க முடியாது. ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பாருங்க. இதான் எங்க மூலவர். ஒரு டைம் எடுத்திருக்கேன். ஏன்னா மூலவர் வந்து வீடியோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். எல்லாம் சாமி கும்பிடையில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த கோயிலோட சத்தத்தை எல்லாம் நீங்க கேட்கணுங்கிறதுக்காக நான் அத வந்து இப்ப ட்ரை பண்றேன். முடிஞ்சா அந்த கோயில்ல இருக்கிற சவுண்டோட நான் உங்களுக்கு குடுக்க ட்ரை பண்றேன். ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுனாலும் பாருங்க. ஏன்னா கோயிலுக்குள்ள எப்படி இருக்கும் அட்மாஸ்பியர்ன்னு பார்க்கலாம். இதுதான் எங்க குலதெய்வங்க காடீஸ்வரர். ரொம்ப நேரம் எடுத்திருக்க முடியாது. எல்லாரும் வேண்டிக்கங்க. நம்ம குலத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா கூட பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இந்த கோயில் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு பாருங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நடிகர் சூர்யாவுக்கு கூட இதுதாங்க குலதெய்வம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயில் தான் அது. சூர்யா இந்த கோயிலுக்கு வந்தது கூட இருக்கும். சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்துக்குங்க. இந்த கோயில் தான் ஃபுல்லாவே. முடிஞ்ச வரை கோயில கவர் பண்ணியிருப்பேன். ஃபுல்லா எடுத்திருக்க முடியுமான்னு தெரியல. இப்ப நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஸ்ரீராமர் சன்னதி. உள்ள எடுத்திருக்க மாட்டேங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். இங்க பக்கத்தாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரோட சன்னதி. ஸ்ரீராமர், பக்கத்தாடியே ஆஞ்சநேயர். அவர் இருந்தா இவர் கண்டிப்பா இருப்பாருல்ல. இருக்காரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கோயிலோட பின்னாடி இருக்கிற சில சுவாமிகளை எல்லாம் காமிச்சிருப்பேன். கோயிலுக்குள்ள கேமராவை எடுத்துட்டு ரொம்பலாம் எடுக்க முடியாது. பெருசா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இது முறையா இருக்காதுங்கிறனால, முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருப்பேன். கோபுர தரிசனங்க. எங்க மூலவரோட கோபுர தரிசனத்த தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானோட சன்னதிங்க இது. முருகப்பெருமான பார்க்க போறீங்க. வள்ளி தெய்வானையோட இருப்பாருங்க, எங்க கோயில்ல. அத முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, மகாலட்சுமியோட சந்நிதி வரும். அதுவும் இந்த வீடியோல இருக்கும். இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி. தனியா ஒரு சன்னதியே வச்சிருக்காங்க.
மகாலட்சுமியை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா பைரவர் இருப்பார். பைரவர் சன்னதி இதுக்கு அடுத்து வரும். பக்கத்தாடியே பார்த்தீங்கன்னா பைரவரோட சன்னதி இங்கே இருக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்ம அதை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் சன்னதி. பைரவரை பார்த்துட்டு நம்ம வந்து வெள்ளையம்மன் சன்னதிங்க. இது வந்து எங்கள் குலதெய்வம்பாங்க. வெள்ளையம்மான் அப்படிம்பாங்க பேர், சாமி பேர். வெள்ளையம்மன் சன்னதி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, கோயிலோட ஸ்தல விருட்சம் அதை தான் பார்க்குறீங்க. ஸ்தல விருட்சம் வந்து இதுதான் கோயிலுக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே இந்த கோயிலேருந்து கிளம்பிடுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோயிலை தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா பக்கத்தாடி கரியகாளி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. எப்போ போனாலும் மறக்காமல் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வருவோம். இப்போவும் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயில் தொட்ட மாதிரியே இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலோட திருப்பணி நடந்துகிட்ருக்கு. கோயிலை வந்து புதுப்பிக்கிறதுக்காக சில வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சுவாமியை வந்து பக்கத்தாடி வச்சுருப்பாங்க. நான் அதையும் காட்டுறேன். இந்த விளாக் அதோட முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இதுதான் அந்த கோயிலுங்க. திருப்பணி போயிட்டுருக்கு. வர்ற 8வது மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான். கரியகாளி அம்மன் கோயில் அப்படிம்பாங்க. நாங்கள் அந்த கோயிலுக்கு போகையில் எல்லாமே இந்த கோயிலை போய் பார்த்துட்டு கிளம்பி வரையில் சுவாமியை கும்பிட்டு எங்களோட தரிசனத்தை முடிச்சுக்குவோம். இந்த கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கோயிலில் பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சிட்ருக்காங்க. 8வது மாதம் கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம். இந்த கோயிலை முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேராக நம்ம அங்கேருந்து நம்ம ஏரியாவுக்கு கிளம்ப போகிறோம். வர்ற வழியில் எப்போவுமே காங்கேயம் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து தரமாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். நம்ம வரையில் எப்போவுமே ரெகுலராக இந்த கடை தாங்க, நந்தினி மாடர்ன் ரைஸ் மில்னு நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அரிசி வந்து தரமாக இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் இங்கேருந்து தூரமாக போகிறனால வர்ற வழியில் எங்கள் தேவைக்கு தகுந்த அளவு வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு அவ்வளோதாங்க, இந்த விளாக் முடிஞ்சிடும். இங்கேருந்து அரிசி வாங்கிட்டு நாங்கள் நேராக வண்டியில் கிளம்பிடுவோம். வர வழியில் நேராக ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு கிளம்புவோம். இன்றைக்கி வெற்றிகரமாக சந்தோஷமாக தரிசனம் முடிஞ்சிட்டு அதே மாதிரி எல்லாம் வாங்கிட்டு எங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா அந்த காங்கேயம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. மெயின் ரோட்லேயே எங்கள் கோயில் திரும்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏரியா வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏரியாவில் இன்றைக்கின்னு பார்த்து மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கெல்லாம் மழை இல்லை. நம்ம ஏரியா வரையில் கரெக்டாக மழையோட இந்த விளாகை முடிக்கிறோம். நம்ம ஏரியாவும் நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து நான் விளாக் போடலாமான்னு சொல்லுங்கள். போட்டால் என்னென்ன மாற்றிக்கணும்னு சொல்லுங்கள். நன்றிங்க.